நம்ம எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த லைஃப்ல ஃபேஸ் பண்ணிப்போம். நான் ஸ்மார்ட்டா தானே இருக்கிறேன், நான் வந்து இன்டெலிஜென்ட்டா தானே இருக்கிறேன், அப்ப ஏன் என்னால முன்னாடி போக முடியல? என் கூட இருந்த நிறைய பேர் என்னோட ஸ்மார்ட் கம்மியா இருக்கிறாங்க, இன்டெலிஜென்ட் கம்மியா இருக்கிறாங்கன்னு நினைச்ச நிறைய பேர் லைஃப்ல முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்மள மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் நமக்கு தெரியும். என்னன்னா நிறைய ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ரொம்ப திங்க் பண்ணுவோம், ரொம்ப டீடைல்டா திங்க் பண்ணுவோம், நிறைய விஷயத்த ப்ரிடிக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கிறதுனால அந்த ஆக்ஷன், அதாவது எக்ஸிக்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம கோட்டை விட்டுருவோம். இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு வந்து நம்ம இன்டெலிஜென்ட்னு தெரியுது இல்ல, நம்ம வந்து ஸ்மார்ட்டு, நமக்கு வந்து நிறைய குவாலிட்டி இருக்கு, நமக்கு நிறைய கெப்பாசிட்டி இருக்கு, செம பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் நமக்கு இருக்குதுல்ல. அந்த ரியலைசேஷன் தான் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். நமக்கு டேலண்ட்டுக்கு வந்து பஞ்சமே கிடையாது, ஆனா நமக்கு வந்து ஃபில்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப பஞ்சமா இருக்கும். ஃபில்டர்ஸ் அப்படின்னா எதை எப்போ பண்ணணும், எதுல இருந்து எதை எப்படி கனெக்ட் பண்ணணும், எதை ஃபர்ஸ்ட் நான் பர்சீவ் பண்றது, ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்ட் இதுல இருக்கு, ஃபியூச்சர்ல ட்ரெண்ட் அதுல இருக்கு, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்துல ட்ரெண்ட்லேயே இல்லையே அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் நமக்கு. அண்ட் இதுதான் காக்னிட்டிவ் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து அனாலிசிஸ் பேரலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனாலிசிஸ் பேரலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா என்னன்னா, நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து டிசிஷன் எடுக்கிறதுல ஸ்லோ டவுன் ஆயிரும். என்ன டெசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறதுல நிறைய ஓவர் திங்க், அதாவது நெகட்டிவான நான் டைரக்ஷனல் திங்கிங் நிறைய பண்ணி எந்த டெசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்காகவே ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருப்போம், ஆனா ஆக்சுவலி எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம்.